நேயர்களே, மனதெங்கும் மார்கழி நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் பணிவன்புடன் வரவேற்கிறேன். மார்கழி மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா எத்தனையோ சிறப்புகள் இருக்குது. அதில் முதல் சிறப்பு எல்லார் மனசுக்குமே வரது என்னன்னு பார்த்தீங்கன்னா வைகுண்ட ஏகாதசி. இந்த நாளில் பார்த்தீங்கன்னா சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே உபவாசம் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு பெருமாள் கோயிலுக்கும் போய் வைகுண்ட வாசல் திறப்பை பார்த்து மகிழ்ச்சி அடைவாங்க. அது மட்டும் இல்லாமல் இரவு நேரங்களில் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்க சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் உட்காந்து தாயப்பாஸ் விளையாடுவாங்க. இது மாதிரி சின்ன சின்ன சந்தோஷங்கள், நம்ம உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்காக நம்ம உபவாசம் இருக்கிறது, இது மாதிரி பல விஷயங்கள் இந்த வைகுண்ட ஏகாதசியில் அடங்கியிருக்கு. இதோட சிறப்புகள் இன்னும் எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் நம்ம ஒவ்வொரு நாளா தெரிஞ்சுட்டு வரலாம். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு மார்கழியோட மகத்துவத்துல என்ன விஷயத்தை நம்ம கிட்ட பகிர்ந்துக்க போறாரு திரு PN பரசுராம் அவர்கள்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன், நிலவுலாவிய நீர்மலி வேணியன், அலகில் சோதியன், அம்பலத்து ஆடுவான், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். வேந்தர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தகவல்கள் ஆருத்ரா தரிசனம், திருவாதிரை, அதுவும் மார்கழி மாதம்னாக்க கேட்கவே வேண்டாம். ஒரு பக்கம் பார்த்தாக்கா நமக்கு திருவாதிரை, இன்னொரு பக்கம் பார்த்தா திருவோணம்னு சொல்லுவோம். இதை காஞ்சி மகா சுவாமிகள் ரொம்ப அழகாக சொல்லுவாள். நட்சத்திரங்கள்லேயே 2 நட்சத்திரங்கள் தான் ரொம்ப மரியாதையாக உள்ளது அப்படின்பா. வேறு எந்த நட்சத்திரத்துக்காவது முன்னாடி திருன்னு ஒரு அடமொழி போட்டுக்கிறவள நீங்கள் பாருங்கள், இருக்காதே. ஒன்று திருவோணம், அந்தண்ட பார்த்தோம்னா அது பரவாசு தேவனுக்கு உண்டானது. இந்தண்ட பார்த்தா திரு ஆதிரை, இந்தண்ட சிவபெருமானுக்கு நடராஜனுக்கு இங்கே நாம் சொல்லுவோம் இதை. அதனால் இந்த 2 நட்சத்திரங்கள் தான் ரொம்ப மரியாதையானது அப்படிம்பாவ பெரியவா. அதில் இப்போ நாம் இந்த ஆருத்ரா தரிசனம், திருவாதிரை, இது என்ன விசேஷங்கிறத பார்க்க போகிறோம். இந்த ஆருத்ரா தரிசனம் அப்படின்னாலும் சிதம்பரத்தில் தான் விசேஷமாக சொல்லுவோம். அதுவும் திருவாதிரைன்னா என்ன பழக்கப்பட்ட நம்ம ஜீவன்களுக்கெல்லாம் தெரியும். ஆமாம் சார், திருவாதிரைன்னா எங்களுக்கெல்லாம் நடராஜரை ஞாபகத்துக்கு வராரோ இல்லையோ, களி, திருவாதிரை களி, ஒருவா களி அப்படின்னு அதில் பழமொழி வேறு தமிழில் நாம் சொல்லுவோம். அது என்னது? அது திருவாதிரைங்கிறது நட்சத்திரங்கள்லேயே பெருசு, ஜொலிக்கக்கூடியது. அதை விட விசேஷம் வாங்கோ, மரியாதையான நட்சத்திரம் 2, அதில் இது ஒன்றுன்னு சொல்லியிருக்கோம் மகா சுவாமிகள் சொன்னதா. இன்னொன்று ஆர்திரான்னு சொல்லுவோம் திருவாதிரையை. ஆர்திராங்கிற அந்த பதத்துக்கே அர்த்தம் நனைக்கப்பட்டதுன்னு அர்த்தம். எதை? அந்தண்ட சௌலபியம்னு சொல்லுவோம் இல்லையா, எளிமை, கருணை, பாப்பா எவ்வளவு கொட்டி கிடக்கு. அந்த மாதிரி ஆசுதோஷின்னு சொல்லுவோம் இங்கே. சுலபமாக அப்படியே கருணையினால் நனைஞ்சு நமக்கு அனுகிரகம் செய்யக்கூடியவன். அப்படிப்பட்ட அந்த சிதம்பரத்தில் இந்த பெரிய பெருமாள் சொல்கிறோமே, ஸ்ரீரங்கத்தில் எல்லாமே பெருசு பெருசு சத்த பிரகாரங்கள் எதுக்குன்னு பார்த்துருக்கோம். விரிவு மிச்சத்தெல்லாம் அப்புறம் இன்னொரு நாளைக்கு விரிவாக பார்த்துடலாம். இப்போ நம்ம தலைப்புக்கு ஆருத்ரா தரிசனம்னா சிதம்பரம் விசேஷமாக சொல்கிறோம். அங்கே இன்றைக்கி என்ன விசேஷம்? ஆருத்ரா திருவாதிரை அப்படின்னாக்க பதஞ்சலி முனிவருக்கும் வியாகரபாதருக்கும் அங்கே சிவபெருமான் தன்னுடைய நடன கோலத்தை காட்டிய அற்புதமான திருநாள் இது. அது சிதம்பரத்தில் அது அது அப்படின்னு நினச்சோன்னாக்க நாம் ஏமாந்து போயிட்டோன்னு அர்த்தம். அப்போ சிதம்பரத்தில் ஏதோ ஒரு வியாகரபாதர், ஏதோ ஒரு பதஞ்சலி, அவளுக்கு அங்கே சுவாமி அழகாக அப்படியே நடன காட்சி கொடுத்தார், நடனம் ஆடி தரிசனம் கொடுத்த, அப்படி நம்பி ஏமாந்து போயிடாதீங்கோ. குனித்த பருவமும் கொவ்வை செவ்வாயில் குமின் செரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனையில் பால் வெந்நீரும் இனித்த முடன் எடுத்த பொற்பாதம், பாஸ்ட் டென்ஸு கடந்த காலம், எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித்த பிறவியும் வேண்டும் இம்மாநிலத்தே. என்னையா பாட்டு பா, அனுபவிக்கணும் இதெல்லாம். வாரியார் தாத்தா சொல்லுவார், இதே லண்டன், அமெரிக்கா, துபாயில் பிறந்திருந்தா இப்படி அமைதியாக எல்லாம் உட்காந்து கதை கேட்க முடியுமா? குண்டு போடுவான், துப்பாக்கி தான். ஏதோ நாம் பண்ணின புண்ணியம் இந்த நாட்டில் வந்து பிறந்துக்கிறோம். இப்போ கேட்காம எப்போ கேட்க போகிற? எவ்வளவு அழக அனுபவிக்க வேண்டாமா? இப்போ வாங்கோ, பதஞ்சலி வியாகரபாதருக்கு அங்கே சிவபெருமான் நடனம் ஆடினார் நடராஜர், அது இருக்கட்டும். உண்மையிலேயே சிதம்பரம்ங்கிறது எது? எங்கே நடனம் ஆடுறார் சுவாமி? வேற எங்கேயும் இல்லை ஐயா, உள்ளம் பெருங்கோயில் உன் உடம்பு ஆலயம்னு ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? சிதம்பரத்தினுடைய அந்த உண்மையான தகவல். இதுக்கெல்லாம் நம்ம ஏதோ கோயிலுக்கு போனோம்னு டூரிங் ஸ்பாட் மாதிரி போய்ட்டு வரக்கூடாது, தெரியறதா?
சிதம்பரம் கோவிலில் மேலே பார்த்தேன்னா 9 கலசங்கள் இருக்கும். அந்த 9 கலசங்கள் வேறு எதுவும் இல்லை, வேறு எதுவும் இல்லை, நம்ம உடம்புல உள்ள 9 துவாரங்கள். உடலுக்கு 9 வாசல் சொல்லுவேளே பாட்டை, அந்த 9 துவாரங்கள் இருக்கு இல்லையா, இந்த 9 துவாரங்கள் இருக்கக்கூடிய இந்த கோட்டைக்குள்ள அவன் சுவாமி அவன் இருக்கானாம், அவன் நடனமாடிக்கொண்டிருக்கின்றானாம். இதே இன்னும் கொஞ்சம் வரணும். அங்கே 21,600 ஓடுகள் மேலே பொன்பெய்ந்த இடம்னு சொல்லுவா. அங்கே சுவாமி இருக்கக்கூடிய அந்த இடத்துல 21,600 ஓடுகள் அங்கே வை. இதெல்லாம் சிதம்பர விலாசம்னு பாடல்களாகவே உண்டு. இப்போ நம்ம பாடலை பார்க்கல, நேரம் இல்லாதனால தகவலை அடுத்த தலைமுறைக்கு என் குழந்தைகளுக்கு சொல்லணுமே. என்ன 21,600 ஓடுகள் அங்கே அப்படியே வச்சிருப்பா. அந்த 21,600 ஓடும் வேற எதுவும் இல்லை, ஒரு நாளைக்கு இல்லை உங்கள் விஞ்ஞானம் சொல்கிறது, ஒரு நாளைக்கு நாம் விடக்கூடிய மூச்சு காற்று இருக்கு இல்லையா, இது 21,600. என்னையா கணக்கு, என்னையா கணக்கப்பா, இன்னும் கொஞ்சம் பல வாங்க ஆழமா. அந்த 21,600 ஓடுகளையும் அங்கே ஆணி வச்சு அடிச்சிருப்பா. வைண்டிங் ஒயர்னு இன்னைக்கு எல்லாமே சொல்கிறாள், இப்படி ஸ்க்ரூ டிரைவர்லாம் போட்டு ஆணியை முடுக்கிறாள், ஸ்க்ரூவா. அந்த ஆணிகள் எவ்வளவு தெரியுமா கணக்கு, 72,000ன்னு எழுதி வச்சிருக்கு. அந்த 72,000 வேறு எதுவும் இல்லை சார், நம்ம உள்ள உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய நாடி நரம்புகள். இன்னைக்கு உங்கள் விஞ்ஞானம் சொல்கிறது. இப்போ தெரியறதா, உள்ளம் பெருங்கோயில், கோவில் வேறு ஆலயம் வேறு, ஞாபகம் வச்சுக்கோங்க. சுவாமி எழுந்தருள் இருக்கக்கூடிய இடம் கோவில், அந்த அந்த தீர்த்தவாரி, அந்தண்ட மற்ற சன்னதிகள், அந்தண்ட செவுரு கோபுரம் சொல்கிறோமே, இதெல்லாம் சேர்ந்தது ஆலயம். இப்போ நடராஜ சுவாமி அங்கே எழுந்தருள் இருக்கார். பதஞ்சலிக்கு வியாகரபாதருக்கும் அவர் அங்கே நடன காட்சி கொடுத்தாருனாக்க நாம் இங்கே அவனை எழுந்தருளை செய்யணும். தெரியாது எழுந்தருளை செய்யினா என்ன பிரயோஜனம்? ஒரு சந்தேகம் வரலாம், அட போங்க சார், பேர் புகழ் பெருமை இதெல்லாம் அவங்க வேறு வேலையே இல்லை சார் அவனுக்கு. சுவாமிக்கு நம்ம பேர் புகழ அவனுக்கு வால் போஸ்ட் அடித்து ஓட்டுறதை தவிர வேலையே இல்லை. வேறு வரியர்த்தத்தை இதையும் சொல்வார். சுவாமி இறைவனுக்கும் பக்தனுக்கும் போட்டி வருது, 2 பேரும் எலெக்ஷனில் நிற்கிறாங்க. யாருக்கு ஜெயிப்பு? பக்தன் தான் ஜெயிப்பான், சுவாமிக்கு டெபாசிட்டே கிடைக்காது. என் பக்தனுக்கு ஓட்டு போடுங்க, என் பக்தனுக்கு ஓட்டு போடுங்கன்னு சுவாமி நோட்டீஸ் ஓட்டிக்குன்னு அலைவார். என்ன சௌலபியம்னு சொல்கிறோமே, எளிமன்னு சொல்கிறோமே, கருணைன்னு சொல்கிறோமே. அப்படி சிதம்பரத்தில் இந்த மார்கழி திருவாதிரையில் நடந்த ஒரு வைபவத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சேந்தனார்னு ஒருத்தர், இவர் ஒன்றும் வேதமெல்லாம் படித்தவர், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நம்ம நந்தனார் குலம். ஆனால் இவர் என்ன பண்ணிவிடுவார், சிதம்பரத்தில் இவர் மனைவி மக்கள்லாம் அங்கே வாழ்ந்துட்டுருக்கா. விறகு வெட்டி, எந்த சுவாமி நீ என்ன எனக்கு கொடுக்குற, நீ என்ன அதெல்லாம் எதிர்பார்க்கல சார், இங்கே கொஞ்சம் வேண்டாமா, கொஞ்சம் அடுத்த வாட்டை அமைதியா இன்பமா இனிமையாக ஒரு வார்த்தை பேசப்படாதா, இன்சொல் இனிதென்றால் காண்பான் எவன் கொலோ வன் சொல் வழங்குவது வள்ளுவர். அந்த சேந்தனார் தினந்தோறும் விறகு வெட்டின்னு வருவார். அந்த விறகு வெட்டின்னு வந்து விற்றுவிட்டு அதில் கிடைக்கிற காசில் ஏதோ சமைச்சு, முதல்ல சமைச்சாச்சா ஆச்சு, கதவை சாத்தி எவனானும் உள்ளே வரப்போகிறான். இருந்தோம்பி இல் வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்திருப்பொருட்டு. அப்படி இருந்த பூமி, இது இருந்த பூமி நடந்தது. சேந்தனார் என்ன பண்ணுவார், தினந்தோறும் வந்த உடனே இப்படி அதை நல்லா சாதிச்சு சமைச்சுவிட்டு யாரானும் ஒரு அடியார்களுக்கு, ஒரு ஏழை பாழைக்கு அப்படி கொஞ்சம் அவர்கள் வயத்தில் போட்டு ரொப்பிவிட்டு அதுக்கு அப்புறமா தான் இவர் சாப்பிடுவார். ஒரு நாளைக்கு இவர் இப்படி பண்ணிட்டு இருக்கார். சிவபெருமான் பார்த்தார், இவனும் வாயாலையும் நம்ம பேரை சொல்லாமல் இருக்க மாட்டேங்கிறான், மனசாலையும் நம்மளை நினைக்காம இருக்க மாட்டேங்கிறான். அதே நேரத்தில் யாருக்கானே எதன்னு கொடுத்தாலும், இதுதான் உண்மை, ஒத்துக்கிறோமோ இல்லையோ அது அடுத்த கதை. தெரியறதா? பட்டினத்தார் அழுதார் சார், பிறக்கும் பொழுது கொடு வந்ததில்லை, இறக்கும் பொழுது கொடு போவதில்லை, இடையில் வந்த செல்வம் சிவன் தந்தது என்று கொடுக்க அறியாம் மாந்தர். என்ன பாட்டு, என்ன பாட்டு! ஒன்றும் அள்ளியெல்லாம் கொடுக்க சொல்லலை நம் ஞான நூல்கள். நீ 10 இட்லி திங்குறியா, ஒரு இட்லி அப்படி ஒரு ஏழை பாழி கூட அப்படி இந்தா அப்படின்னு
பகுத்து உண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை வள்ளுவர். உண்மையிலேயே இந்த ரேஷனலிசம்னாக்க நம்ம மகான்களும் ஞானிகளும் சொன்ன அளவு உலகத்தில் யாரும் சொல்லலைன்னு வச்சுக்கோங்க போங்க. இன்னைக்கு கூட இந்த மார்கழி மாதம் இந்த எல்லாம் பூஜை, ஐயப்ப பூஜை எல்லாம் பண்ணுவேள். எந்த பூஜையாக இருந்தாலும் சரி, ஒரு ஏழை பாழிக்கு 2 பேருக்கு எதனா சாப்பாடு போட்டு விட்டாலும் இந்த பண்ணுறோம். சேந்தனார் இந்த மாதிரி பண்ணின உடனே சிவபெருமான் பார்த்தார், இன்னைக்கு இந்த குழந்தை பெருமையை நம்ம எல்லாருக்கும் நாம தொண்டரை போட்டுறணும் அப்படின்ட்டு முதல்ல அதுதான் ஆருத்ரானா நனைஞ்சதுன்னு சொன்னோம் இல்லையோ ஆரம்பத்தில். இதோ பாருங்கோ மழை கொட்டின்னு இருக்கு, நேரம் வந்துட்டார் சிவபெருமான் ஒரு வயசான அடியார வேஷத்தில். இன்னும் சேந்தனார் கதவு திறந்து பார்த்தா நிற்கிறார், குளிர்றது, ரொம்ப பசிக்கிறது அப்படின்னு. அன்னைக்குன்னு பார்த்து மழை, அவருக்கு விறகும் ஜாஸ்தி விற்பனை ஆகலை. ஏதோ கிடச்ச கிஞ்சித்து அந்த பொருளில் இந்த கம்பு கேழ்வரகெல்லாம் சொல்லுவோம் இல்லையா, இதுக்கெல்லாம் மேலே இது கிடையாது, நெல் மாதிரி உமி கருக்காலாம் கிடையாது, மேலே உமி கிடையாது. இதெல்லாம் சிறுதானியங்கள்னு சொல்லுவோம் நாம். அந்த கம்போ கேழ்வரகையோ வச்சு அதில் ஏதோ களி பண்ணியிருக்கார், இத்தனோடு இவ்வளவுதான். இவர் வந்த உடனே இவருக்கு உடம்புல இருக்கிற ஈரமெல்லாம் போகிறதுக்கெல்லாம் கொடுத்துட்டு அந்த களியை அவருக்கு கொடுத்தார். அவர் சாப்பிட்டுவிட்டு அந்த சிவபெருமான் போக வேண்டியது தானே, மிச்சம் இருந்ததையும் இல்லை இது அடுத்த வேலைக்கு உதவும் கொண்டா அப்படின்னு வாங்கி அதை தன்னுடைய துணி ஆவுத்து அதில் கட்டின்னு வெளியில் போட்டார், போயாச்சு. அப்பொழுது சோழ தேசத்தை ஆண்டு கொண்டிருந்த ராஜா, சக்கரவர்த்தின்னு சொல்கிறோமே ராஜா, அவன் தினந்தோறும் பூஜை பண்ணி முடிச்சோடனே அவனுக்கு சுவாமியினுடைய அந்த சிலம்பு ஓசையை கேட்கும் நடராஜ பெருமான். அன்னைக்கு கேட்கல. பார்த்தான் அவன், ஐயோ கேட்கலையே கேட்கலையே பா, நான் என்னடா தப்பு பண்ணிட்டேன் அழுத போது அவன் கனவுல போய் நின்றுட்டார். அப்பா சேந்தனார்னு ஒரு பக்தன் இருக்கான், இன்னைக்கு பிரமாதமாக பூஜை பண்ண ஒரு களி ஒன்று போட்டாம்போ, ஆஹா ஆஹா அங்கே போயிட்டேன்டா நான், அதனால தான் உனக்கு இன்னைக்கு வர முடியல. என்ன சார் இது, அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாயின்னு சொல்கிறோமே, ஒன்றுமே இல்லை, கேவலம் நிகழ்ச்சி உங்களுக்கு தெளிவாக சொல்கிறோம், அப்படி சொல்லக்கூடாது இல்லை, கரெக்டு, நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்கியவர்கள் அப்படின்னு தமிழ்லேயே தெளிவாக சொல்கிறா. இதுவே டெல்லியில் கொடி ஏற்றுறது ஒரே நேரத்தில் எல்லா டிவிலையும் பார்க்குறோமே, அப்போ ஒரே நேரத்தில் எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய இந்த சுவாமி அங்கேயும் காட்சி கொடுத்துட்டு இங்கேயும் வந்திருக்கலாமே, ஏன் வரல தெரியறதா? சேந்தனார் இப்படி கொடுத்தான்ப்பா, அதனால தான் அங்கே போயிட்டேன். உனக்கு கனவு கலைஞ்சிது, உடனே நேரம் சிதம்பரத்தில் தீட்சிதர் விட்டு போயிட்டார் ராஜா. இப்படி கனவு கண்டது சேந்தனார் யார் எங்களுக்கு தெரியாது, யாருக்கு என்ன போனால் அந்த களி இருக்கு இல்லையா, இவர் கட்டிட்டு வந்தார், அது அங்கே சன்னதியில் இங்கேருந்து பார்த்தா செதறி கிடக்கு. ஆஹா ஆஹா ஒத்தோமான அந்த பக்தன் யார் நம்ம தெரியலையோ, கோட்டை விட்டோமே. மறுநாளைக்கு திருவாதிரை தேர் ஊர்வலம் வரணும். அன்னைக்குன்னு பார்த்து தேர் நகர மாட்டேங்கிறது, ஊரே கூடி கிடக்கு. ராஜா இருக்கார் அந்த தீட்சிதர்கள். அப்போ சுவாமி அசரீரியா சொன்னார், என் பக்தன் சேந்தனார் வந்து இதை இழுத்து திருப்பல்லாண்டு பாடினால் இந்த தேர் நகரும். சேந்தனார் எங்க புடின்னு பார்த்தா நம்மள ஒரு இடத்துல டொங்கு இப்படி ஒடுங்கி கிடக்கார். ஐயா வாங்க, நீங்கள் வாங்கோ. இவர் அதை பிடிச்சி மண்ணுகத்தில்லை வளர்களும் பக்தர்கள்னு இதெல்லாம் பல்லாண்டு பாடுறது. பாட அழகாக தேர் நிலைக்க வந்து சேர்ந்தது. நடந்த வரலாறு, அவிழ்ந்த துணியில் அவிழ்ந்த அவிழை அவிழ்ந்த மனதால் அவிழ்க்க அவிழ்ந்த சடையை வேந்தனார்க்கு இன்னமுதம் ஆயிற்றே மெய் நம்ம சேந்தனார் செய்தாரும் செயல். ஆகா ஆகா, இது திருக்களிற்றுப்படியாருங்கிற ஞான நூல், அதில் இடம்பெற்ற பாடல் இப்போ நான் சொல்லியிருக்கேன். அவிழ்ந்த துணியில், ரொம்ப பழைய துணி, அவிழ்ந்த அவிழை, அவிச்சதுங்கிறல அவித்ததுன்னு தமிழில் தெளிவாக சொல்லுவோம். அவிழ்ந்த துணிகள் கீச துணி, அவிழ்ந்த அவிழை, அதாவது இந்த நன்னா வேக வச்ச அந்த களி அவிழ்ந்த மனதால் அவிழ்க்க. ஆகா, அவிழ்ந்த மனதெல்லாம் இப்படி மூடி வாழை முட்டு மாதிரி இப்படி குனிஞ்சிருக்கிறதில்ல, மலர்ந்த மனசு அறம் செய்ய. அதே தான் சொல்லிட்டாளே, உன்னால் முடியறதோ முடியலையோ மனசாலியாவது விரும்பு அறம் செய்ய. இன்னொரு அர்த்தம், எல்லாரும் அறம் செய்கிறோம், இன்னைக்கு இல்லைன்னு மறுக்கவே இல்லை, ஆனால் விரும்பி செய்யவில்லை. சார் இந்த கோயிலுக்கு நான் 10,000 ரூபா கொடுத்தேன் சார், சந்தோஷம் சார். என்ன சந்தோஷம்? பாவி பசங்க எங்கள் அப்பா பேரை சொல்லி கழுத்தில் கத்தியை வைக்காத குறையா 10 பேர் வந்து கேட்டாங்கய்யா, இஷ்டமே இல்லாமல் தான் கொடுத்தேன். கொடுக்காதீங்க, 10 பைசா கொடுத்தாலும் விருப்பத்தோடு கொடுங்க. அதனால தான் அறம் செய்ய விருப்பத்தோடு செய்யினா. அதுதான் அவிழ்ந்த துணியில் அவிழ்ந்த அவிழை அவிழ்ந்த மனதால் அவிழ்க்க, தூய்மையான நல்ல மனசோடு கொடுத்தாராம். அவிழ்ந்த சடை சிவபெருமான், இந்த வேந்தருக்கு சிவபெருமானுக்கு என்னாச்சா, இன்னமுதம் ஆயிற்றே,
சிதம்பரத்தில் அவன் நைவேத்தியம் பண்ணுறதுக்கு என்னத்தெல்லாமோ வச்சு காத்துருக்கான். அவர் எங்கே வந்தார் பார்த்தால? உண்மையான தூய்மையான பக்தி கொண்ட சேந்தனார் செய்தாரும் செயல். அதுபோல் இறைவன் எழுந்தருள் இருக்கக்கூடிய இடம் சிதம்பரம். அந்தண்ட அரங்கன் எழுந்தருள் இருக்கக்கூடிய இடம் ஸ்ரீரங்கம். அது என்னன்னு சொல்லி பார்த்துருக்கோம் நம்ம. அந்த சிதம்பரம்ங்கிறது மேலே உள்ள 9 கலசங்கள் என்பது 9 துவாரங்கள். அதில் இருக்கக்கூடிய அந்த 21,600 ஓடுகள் நமது மூச்சுக்காற்று, 72,000 மாணிகள் அதில் இருக்கிறதுங்கிறத நம்ம நாடி நரம்பு. அவன் இங்கே இருக்கான், இங்கே இருக்கான், தெரியாதா? அவன் இயங்கவில்லை என்றால் போச்சு. என்ன சார் ஆச்சுன்னார். மூச்சை நிறுத்திட்டார் சார். அதுக்கப்புறம் எல்லாம் என்ன பண்ணுறது தெரியறதா? ஆடுபவன் அவன் உள்ளே. அதனால தான் நக்கீரர் சொன்னார், பெரும் பெயர் இயவுள். இங்கே உட்கார்ந்து நம்ம இயக்கி கொண்டிருப்பதன் காரணமாக. அப்படிப்பட்ட அந்த சிதம்பரத்தில் திருவாதிரை நம்ம பதஞ்சலி முனிவருக்கும் வியாகரபாதருக்கும் நடன காட்சி, திருக்கோலம் காட்டி அருளிய அற்புதமான தெய்வீகம் நிறைந்த அந்த நாள்னு சொல்லியிருக்கோம். இந்த ஆர்திரானா என்ன, திருவாதிரை திருவோணம்னா என்ன, மகா சுவாமிகள் என்ன சொன்னார்னு தொடக்கத்திலேயே பார்த்தோம். அப்படிப்பட்ட திருவாதிரை இவாளுக்கு தரிசனம் கொடுத்த அந்த நாளில் நம்ம சேந்தனார் சாதாரண ஏழை விறகு வெட்டி நம்ம நந்தனார் கொல்லம்னு சொல்லியிருக்கோம். பக்தி என்னும் வலையில் படுவோன் காண்க. பா, அருந்தமிழ் வாக்கு. அதெல்லாம் அந்த வலையை விரித்து வச்சாச்சுன்னா சுவாமி தானே வந்து மாட்டின்றானா. இதெல்லாம் நம்ம ஆண்டாளையும் மாணிக்க வாசகரையும் பற்றி திருப்பாவி திருவம்பாவி பார்க்க போகிறோம். அப்போ பார்க்கலாம், அவங்க அனுபவிக்கணும் அதெல்லாம் இந்த மனுஷ ஜென்மம் எடுத்ததுக்கு. அப்படிப்பட்ட அந்த சேந்தனார் அங்கே விறகு வெட்டி கிடைச்சதில் களி பண்ணி அதை ஒருத்தர் வாங்கிட்டு வர்றார். சுவாமியே ஒரு ஏழையாக வேதியனாக அடுத்து பகுத்துண்டு பல்லையுறவு முதல் சொல்லியிருக்கோம், கொடுத்துட்டு சாப்பிடணும். தெரியுறதா? அப்படி இந்த களி அங்கே சன்னதியில் சிதறி கடந்தது. ராஜா கனவுல போய் சுவாமி சொல்ல மறுநாள் அங்கே எழுந்து வருகின்றார்கள். அந்த தேர் திருவாதிரை அன்னைக்கு கிளம்பல. சுவாமி அங்கிருந்து அசரீரியாக சொல்ல நம்ம சேந்தனார் பிடிச்சி இழுத்து மண்ணுகத்தில் வளர்களம் பக்தர்கள்னு சொல்லிட்டு திருப்பல். இன்றைக்கும் அங்கே அதெல்லாம் அப்படி தான் நடக்கிறது, அந்த பாட்டை பாடி. அப்படிப்பட்ட உத்தமமான சேந்தனார் மனசில் இருந்து கொண்டு அந்த சுவாமி நடனம் ஆடியதைப் போல திருவாதிரை களி ஒருவா களி. அந்த இடத்துல ஒருவா களின்னு நம்ம எல்லோரும் என்ன சொல்லிட்டு இருக்கோம். இதில் தெளிவு வேறு நமக்கு. திருவாதிரை களி ஒரு வாய் களி. அது ஐயா 2வது வா கொடுத்தா திங்க மாட்டால, அல்லது ஒரு வாயோடு நிறுத்திடுறோமா? அது ஒரு வாயின்னு சொல்லப்படாது. அதை ஒரு வா களி அப்படின்னா திருவாதிரை. அதை களி திருவாதிரையை நம்ம ஏன் கொண்டாடுறோங்கிறது மனசார நினைஞ்சு அனுபவி. அது மட்டும் இல்லை, அப்படிப்பட்ட அந்த தெய்வீகத்துவம் என்பது ஒருவா களி என்றால் நம்மை விட்டு நீங்காத. ஒருவான்னா நீங்காத, விலகாதன்னு அர்த்தம். ஒரு வாயின்னு அர்த்தம் இல்லை அந்த இடத்துல. ஈங்கிறது நம்ம சேர்த்துன்றது. ஒருவா களினா நம்மை விட்டு நீங்காத, நம்மை விட்டு விலகாத. களி, கழித்தல் அப்படின்னா மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆனந்தம், அதை அளிக்கக்கூடியதுன்னு அர்த்தம். அப்படிப்பட்ட அந்த சுவாமி இந்த நம்ம உடம்புங்கிற சிதம்பரத்துலேயும் நம்ம குடும்பங்கிற சிதம்பரத்துலேயும் எழுந்தருளி இருந்து அழகாக நமக்கு எல்லா விதமான மங்களங்களையும் அருளி நம் குடும்பங்களிலும் ஒருவா களியாக ஆனந்தத்தை அருள வேண்டுவோம். அவர் அருள்வார். இன்னைக்கு திரு PN பரசுராம் அவர்கள் ஆருத்ரா தரிசனத்தை பற்றியும் அதோட தனி சிறப்புகள் பற்றியும் எந்த அளவுக்கு அழகாக சொன்னார்னு நீங்களாம் கேட்டிருப்பீங்க. இதை கேட்ட பிறகு ஆருத்ரா தரிசனத்தை பார்க்கணுன்ற ஆர்வம் நம்ம எல்லார் மனசுலையுமே உருவாகியிருக்கும்னு நினைக்கிறேன். இதே போல் இன்னொரு அழகான விஷயம் நம்ம நிகழ்ச்சியில் வரப்போகுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மார்கழி மாதத்தோட அனுபவத்தை இசைக்கலைஞர்கள் நம்மக்கிட்ட பகிர்ந்துட்டு வராங்க. அந்த வகையில் இன்னைக்கு திருமதி மகதி அவங்களோட மார்கழி அனுபவத்தை நம்மக்கிட்ட சொல்ல போகிறாங்க. வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். மனதெங்கும் மார்கழி நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. மார்கழி மாதம் அப்படின்னு சொன்னாலே மார்கழி அந்த குளிர் ஞாபகம் வரதோ இல்லையோ, நவம்பர் எண்ட்லேருந்தே இசை தான் பரவி இருக்கும். சென்னையில் அப்படியே இசையோட மனம் நம்ம சுவாசிக்க முடியும். அந்த நவம்பர் டைம்லேருந்தே அந்த இசையோட வாசனை அப்படியே அந்த காற்றுல அடிக்கிற காற்றுல கலந்துருக்கும். ஸோ மார்கழி மாதம் எவ்வளோதான் ஒரு மியூசிஷியனுக்கு வருஷம் முழுக்க ஜான்வரியிலேருந்து நவம்பர் வரைக்கும் எந்த கண்ட்ரி இல்லை எந்த ஊருக்கு போனாலும் இந்த டிசம்பர் அப்படின்னு ஒன்றையும் எல்லா மியூசிஷியன்ஸ்க்கும் நினைவுக்கு வர்றது சென்னையில் நடக்கிற இசை விழா மட்டும்தான். ஸோ அதனால மார்கழினா இசை 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 இன் சென்னை.
ரொம்ப மெமரபிள் ஒகேஷன்ஸ் நிறையா இருக்குது. டிசம்பர் சீசன் கான்சர்ட்ஸில் வந்து யார் எந்த வித்வான் நம்ம கச்சேரிக்கு வருவாங்கிறது நமக்கு தெரியவே தெரியாது. ஸோ என்னோடய ஃபர்ஸ்ட் டைம் மியூசிக் அகாடமியில் என்னோடய கச்சேரி நான் பாடும்போது 2006 கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷம் முன்னாடி நான் என் கச்சேரி பாடும்போது பாலமுரளி சார் வந்து ஃபஸ்ட் ரோவில் ஸ்க்ரீன் லிஃப்ட் பண்ணும்போது முதல் வரிசையில் பாலமுரளி சார் உட்காந்துட்டுருக்கார். ஸோ எங்கள் அப்பாவோட குரு பத்மவிபூஷன் ஷெவாலியே டாக்டர் பாலமுரளி கிருஷ்ணா சார். எனக்கு வந்து நான் சின்ன வயசுலேருந்து ஒரு தாத்தா மாதிரி எனக்கு, அண்ட் என்னோட ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன், எனக்கு ஒரு குருஸ்தானம் எல்லாம் அவர் தான். ஸோ அவர் வந்து ஃபஸ்ட் ரோவில் உட்காந்துட்டு இருக்கிறத பார்க்குறதுக்கு எனக்கு அப்படியே ஒரு நிமிஷம் எனக்கு என்னாச்சுன்னு எனக்கு தெரியவே தெரியாது. ஸோ அன்ஃபர்கெட்டபிள் ஈவெண்ட். அதுக்கப்புறமா வெளியில் வந்து என்னை ஹக் பண்ணி ரொம்ப நான் பாடினேன் அப்படின்லாம் சொன்னார். ஸோ அது வந்து ஒன் ஆஃப் மை மோஸ்ட் அன்ஃபர்கெட்டபிள் இன்சிடென்ட்ஸ். பர்டிகுலர் தமிழ் பாடல் எல்லா கச்சேரியிலும் பாடுறதுங்கிறது இல்லை. குறிப்பாக என்னோடய கச்சேரி நான் அமைச்சிக்கிற விதம் எப்படின்னா, ஒரு கச்சேரியில் பாடின ஐட்டம்ஸ் இன்னொரு கச்சேரியில் ரிப்பீட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான். பட் ஆடியன்ஸ்க்கு ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கிற சில பாடல்கள் இருக்குது. எஸ்பெஷலி சின்னஞ்சிறுக்கிளிய கண்ணம்மா வந்து எந்த மேடையில் எப்போ பாடினாலும் எல்லாரும் ரசிக்கிற ஒரு பாடல். ஸோ சின்னஞ்சிறுக்கிளிய கண்ணம்மா நிறையா தடவை பாடி நிறைய அப்ரிசியேஷன்ஸ் கிடச்சது உண்டு. சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே, சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே, என்னை களி தீர்த்தே உலகில், என்னை களி தீர்த்தே உலகில் ஏற்றம் புரிய வந்தாய், சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே. கர்நாடக சங்கீதத்தில் என்னோடய ஃபர்ஸ்ட் இன்ஸ்பிரேஷன் அப்படின்னா என்ன, ஃபர்ஸ்ட் மியூசிக் வந்து மியூசிக்கை கெரியராக எடுக்கணும்னு சொல்லி இன்ஸ்பயர் பண்ணது என்னோடய அப்பா அம்மா. அவங்க தான், நீ என்ன வேணால் நீ படிச்சுக்கோ, 12th வரைக்கும் உன் இஷ்டத்துக்கு நீ என்ன வேணால் படிச்சுக்கோ, என்ன குரூப் வேணாலும் எடுத்துக்கோ. பட் நான் வந்து ஒரு சாஃப்ட்வேர் லைனில் போகணுங்கிறதுனால கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப்பெல்லாம் எடுத்து படித்தேன். ஐ காட் குட் மார்க்ஸ், ஆல் தட். இருந்தாலும் மியூசிக்கை வந்து கெரியராக மெயின் ஸ்ட்ரீமாக எடுக்கணும்னு இன்ஸ்பயர் பண்ணது அப்பா அம்மா. பட் சின்ன வயசுலேருந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனுங்கிறது பாலமுரளி சார். அதுக்கப்புறமா தொடர்ந்து பத்மபூஷன் மதுரை டிஎன் சேஷகோபாலனோட இசை கேட்டு நான் ரொம்ப இன்ஸ்பயர் ஆனேன். ஸோ ரொம்ப 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 இன்ஸ்பயர் ஆகி அந்த ஒரு வழி ஃபாலோ பண்ணுங்கிற ஒரு இன்ஸ்பிரேஷனில் நான் வந்தேன். தென் லாட் ஆஃப் இன்ஸ்பிரேஷன்ஸ் லைக் பத்மஸ்ரீ சுதா ரகுநாதன், சுதாஜியோட த வே ஷீ ப்ரெசன்ஸ் ஹர் செல்ஃப், அது ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் எனக்கு. அதே மாதிரி மறைந்த திரு மேண்ட்லின் மாஸ்ட்ரோ திரு மேண்ட்லின் ஸ்ரீனிவாஸ் அவர்கள் பெரிய இன்ஸ்பிரேஷன், பர்வீன் சுல்தானாஜி பெரிய இன்ஸ்பிரேஷன், இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். ரஞ்சினி காயத்ரி அவங்க பெரிய இன்ஸ்பிரேஷன். ஸோ லாட் ஆஃப் பீப்புள், எஸ்பெஷலி லைட் மியூசிக், அதாவது பிளேபேக் சிங்கிங்கும் கர்நாடக இசையும் ஒரே மாதிரி அதே ஒரு டெக்ஸ்டரிட்டியோட கொண்டு போகிற எல்லாருமே இன்ஸ்பிரேஷன் தான். சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற எனி பர்சன் இஸ் இன்ஸ்பிரேஷன் டு மீ, இன்க்ளூடிங் வைரமுத்து சார், இன்க்ளூடிங் இளையராஜா சார். ஸோ மெனி பீப்புள் ஆர் தே இன்ஸ்பயர் மீ இன் டிஃப்ரெண்ட் வேஸ். ஸோ எல்லாத்தையுமே அவங்கெல்லாம் இசை வந்து சிங்கர்ஸா அப்படின்னு அந்த விதத்தில் இன்ஸ்பயர் பண்ணுறாங்களா அப்படின்னு நான் குறிப்பிட்டு சொல்ல முடியாது. பட் சக்ஸஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து ஐ டேக் ஆல் ஆஃப் தெம் ஆஸ் மை இன்ஸ்பிரேஷன். மனதெங்கும் மார்கழி இல்லை உலகெங்கும் மார்கழி, மார்கழி முழுவதும் இசை. ஸோ ஐ திங்க் டிசம்பர் சீசன் மாதிரி இன்னொரு ஃபெஸ்டிவல் வந்து உலகத்தில் வேற எங்கேயா நடக்கிறதா அப்படிங்கிறது தெரியாது. அந்த ஜாஸ் ஃபெஸ்டிவல் இந்த மாதிரி நிறையா கேள்விப்பட்டிருக்கோம். இருந்தாலும் மார்கழி மாதம் மாதிரி பீங் அ கர்நாடிக் மியூசிஷியன், எவ்வளோ ஒரு மார்கழி சீசன் கச்சேரின்னா டிசம்பர் 1ஆம் தேதி கார்த்தால் அந்த நியூஸ் பேப்பரை பார்க்கும்போது அந்த கச்சேரி ஒரு பட்டியல் வந்திருக்கும், ஒரு சபாஸோட சார்ட்ஸ் வந்திருக்கும், ஸ்கெட்யூல்ஸ் வந்திருக்கும். அதை பார்க்கும்போது இருக்கிற சந்தோஷமோ இல்லை ஒரு கச்சேரி எனக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறது அதெல்லாம் மீறி டிசம்பர் சீசனில் கச்சேரி கேட்க போகிறது அதுவே ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது எக்ஸைட்மெண்ட். நாட் ஜஸ்ட் மீ, என்ன மாதிரி எவ்வளோ மியூசிக் லவர்ஸுக்கு மார்கழி மாதம் இஸ் ஸோ ஸ்பெஷல்.
திருமதி மகத்தி அவங்களோட இசை ஆர்வத்தையும் அவங்களோட முதல் கச்சேரியை பற்றி எந்த அளவுக்கு நிகழ்ச்சியாக சொன்னாங்கன்னு நம்மளாம் கேட்டோம்ல. சின்ன வயசுலேயே அவங்களுக்கு எந்த அளவுக்கு இசை ஞானம் இருக்குன்றது கேட்டப்போ ரொம்பவே அழகாக இருந்தது. இதே போல் நாளைக்கும் மார்கழியை பற்றின பல சுவாரஸ்யமான விஷயங்களோட உங்கள் எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கிருத்திகா.